சென்னை கிண்டியில் போக்குவரத்து ஆணையருடன் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் நடத்திய பேச்சுவார்த்தையானது நிறைவு பெற்றிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராமச்சந்திரன். வணக்கம் ராமச்சந்திரன், இந்த பேச்சுவார்த்தைக்கு பின் என்ன முடிவு எட்டப்பட்டிருக்கிறது? விவரங்கள். வணக்கம். போராட்டம் நடத்தி வரக்கூடிய ஆம்னி பேருந்து உரிமையாளரிடம் தமிழக போக்குவரத்து ஆணையர் பேச்சுவார்த்தை நடத்தினார். அந்த பேச்சுவார்த்தைகள் நிறைவு பெற்றுள்ளது. கிண்டியில் இருக்கக்கூடிய போக்குவரத்து ஆணையர் அலுவலகத்தில் பிற்பகல் 2 மணிக்கு துவங்கியது. போக்குவரத்து ஆணையர் திருமதி கஜலட்சுமி தலைமையில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் 20க்கும் மேற்பட்ட ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் பங்கேற்றனர். சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் இது குறித்து தமிழக அரசு மற்றும் தமிழக போக்குவரத்து அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற உத்தரவாதத்தை ஆணையர் பேருந்து உரிமையாளர்களுக்கு கொடுத்துள்ளார். இதனையடுத்து அதுவரை தங்களது வேலைநிறுத்தம் நீடிப்பதாகவும் போக்குவரத்து பேச்சுவார்த்தையில் தமிழக அரசுக்கு பிறகுதான் எங்களது இறுதி முடிவு எடுக்கப்படும் எனவும் ஆம்னி பேருந்து உரிமையாளர் தரப்பில் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, புதுச்சேரி மற்றும் தெலுங்கானா மாநிலங்களுக்கு இடையே ஆம்னி பேருந்து சேவைகள் இயங்காது என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தமிழ்நாடு அரசு தனது மாநிலத்துக்கு வரக்கூடிய பிற மாநில பதிவெண் கொண்ட பேருந்துகளுக்கு வரி விதிப்பதை காரணம் காட்டி இப்போது கேரளா மற்றும் கர்நாடக அரசுகளும் அதே போல தமிழக பதிவெண் கொண்ட பேருந்துகளுக்கு விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன்.